வாங்க 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 வணக்கம் வாங்க என்னவா இந்த அழகா அக்கா ஒரு சூப்பர் பிடிச்சி சூப்பரா இருக்கீங்க எப்போ அப்படி போக சூப்பர் 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 வாங்க 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 எடுத்தாச்சு வா வா நேற்று வீடியோ பார்த்தா பார்க்கலையா ஆமாங்க ஆமாங்க எப்போ பார்த்தா நீங்கள் இருப்பீங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க 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 வணக்கம் 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 ஏய் வீடியோ ஓடுதா படிதான் பார்க்கல வீடியோ ஓடிக்குதுப்பா ஓடாது பாரு சூப்பரா சூப்பராக 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 போங்க போங்க ஓடு மாட்டோம் சாமியார் இறங்கி விடாது பொறுமையா போடா பொறுமையா போனா போட காலைல வந்துடும் நாளைக்கு காலைல வந்துடுவாங்க போங்க 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 சூப்பரா காலை வலி போட்டுருக்கா நீங்க என்ன வயசுல நான் பேசுறதானே மாமியார் 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 யாரு நான் எப்படி அழகா இருக்கேன் பாரு இன்னைக்கு சூப்பரியா சூப்பரியா சரிடா 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 யாரு நீ டிவியை பார்த்தா தானே மகனே போய் போட்டி வச்சு படிக்கிறீங்கன்னா நீ டிவியை பார்த்தா தானே செல்ல பார்த்தா தானே இல்லை அதெல்லாம் ரைட்டு எங்க இது போன சிகிச்சை எடுத்து அக்கா விஜய் தங்கச்சி நாட்டாமையா நாட்டாம தெரியலதா அப்படி திரும்பி அதெல்லாம் அங்கே போகிற தாயை காமிக்கணும் எல்லாம் தானே பார்க்கணும்ல பாருக்கா எப்படி பார்க்கல எம்மா எம்மா பாருமா
வணக்கம் மாமி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மயிலாடும்பாறை அருள்மிகு காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா பார்ட் 3 3ஆம் பாகத்துக்கு வந்திருக்கோம். 3ஆம் பாகத்தில் வந்து நாங்கள் காலையில் என்ன பண்ணோம்னா, காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போலே வந்து முளைப்பாரி கலக்கிறதுக்கு ரெடியாக ஆற்றுக்கு போனோம். ஆற்றுக்கு போய் முளைப்பாரி கலக்கின வீடியோவை ஃபுல்லாக அங்கே எடுத்து போட்டுட்டாச்சு. நீங்களும் லைவாக பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. முளைப்பாரி கலக்கியாச்சுங்க. கலக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு வந்தோம். கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு அப்படி பார்த்தா சரி இதோடு முடிச்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து மறுபடியும் டான்ஸ் போட்டு ஆடுறாங்க. இடைவிடாமல் குறைஞ்ச 20 பாட்டுக்கு மேலே இருக்கும். அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரோட்டில் ஆடினாங்க. போலீஸ்காரங்க சரி நீங்கள் ஆடக்கூடாது, ரோட்டில் இடைஞ்சல் பண்ணாங்க, மேலே மேடையில் ஏறி ஆடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க கட்டளையை மதித்து அப்படியே மேடையில் ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர் வயதானவர் போது எல்லாரும் சேர்ந்து சூப்பராக ஆடி பாடி கொண்டாடி ஆற்றாவை போய் ஆற்றுல மூல வைகை ஆற்றுல போய் கலந்துட்டு அழகாக வந்துட்டு நைட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டாங்க. அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை அழகாக சூப்பராக எடுத்து போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த மட்டும் வந்து முளைப்பாரி கலக்கிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் மழை மேகமாக தாங்க இருந்துச்சு. மேகம் வந்து சாயந்தரமாக சரியான மழை. நாங்கள் ஒரு 5 பாட்டு 6 பாட்டு தாங்க உருப்படியாகவே பார்க்க முடிச்சு. மற்ற நேரம்லாம் மழையில் நனைய மாதிரி சூழ்நிலையாக போச்சு. மழை நல்ல மழைங்க. அதாவது ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்த மழைன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மணி வரைக்குமே 10 மணி 10 வரைக்குமே ஓயலை. நல்ல மழை. கொஞ்ச நேரம் நனைஞ்சு பார்த்தோம். அதுக்கு மேலே நனைய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேலே நமக்கு நல்லா இருக்காரா சாமி அப்படின்ட்டு அப்படியே மழையில் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டோம். நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருந்துச்சு. எந்த கரைச்சலும் இல்லை. அவ்வளோ அழகாக சூப்பராக பாட்டு போட்டிருந்தாங்க. ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எப்பயும் போல் காளியம்மன் கோயிலுக்கு சந்துக்களை 3 பக்கமாக இருந்து பார்க்குற மாதிரி இந்த வருஷமும் போட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டேஜ் வந்து கிழக்கு திரும்பி இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து மேற்கையும் பார்த்துக்கலாம், வடக்கையும் பார்த்துக்கலாம், தெற்கையும் பார்த்துக்கலாம். அழகாக சூப்பராக இருந்துச்சு. 4 மூலையும் சந்திக்கிற இடத்துல ஆடலும் பாடல் நிகழ்ச்சி உண்மையிலே இந்த மூலையெல்லாம் யாருக்குமே வராதுங்க. அவ்வளோ அழகாக சிறப்பாக சூப்பராக ரெடி பண்ணி மேடை போட்டு ஆடலும் பாடலும் கலக்கி விட்டாங்க. எந்த கரைச்சலும் இல்லைங்க. இந்த திருவிழா வந்து நம்ம கலந்துக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா வணக்கம்மா யூடியூப் சேனலுக்கு வந்து நமக்கு வந்து அழைப்பு விட்டுருந்தாங்க. அவங்க அழைப்பை ஏற்று நான் வந்து திருவிழா வந்து வீடியோ எடுத்து போட்டேன். இந்த வீடியோ இது வந்து எங்கள் ஊர்லேயும் வாய்க்காப்பாளையம் பொங்கல் தாங்க. எங்கள் ஊர்லேயும் பொங்கல் இருந்துச்சு. அதே டேட்டுக்கு மேடை மேலே இருந்துச்சு. கிராமத்துலேருந்து பெரியவங்க அழைச்சதுனால அந்த அழைப்பை ஏற்று அங்கேயே வீடியோ எடுத்து அழகாக சூப்பராக என் மன திருப்திக்கு ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கேன். நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் மாற்றி செய்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மன திருப்தி எடுப்புறேன். இதில் பாருங்கள், மேடைக்கு மேலே பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டு மேலே உச்சியில் நின்று பார்க்குறேங்க. இங்கே என்னென்னா 4 பக்கம் 3 பக்கமே எங்கே நின்று பார்த்தாலும் மாடி வீடாக இருக்குங்களா. அதனால் எல்லா இடத்துலையும் ஆள் கரைச்சல் இல்லாமல் அங்கேருந்து காளியம்மன் கோயில் வரைக்குமே சரியான கூட்டம்ங்க. கூட்டம்னாலும் சரியான கூட்டம். கீழே எள்ளு போட்டால் எடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டம். அதாவது சந்தோஷத்தின் எல்லை உச்சத்தில் இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற வீடியோவிலே பாருங்கள், எந்த சூழ்நிலையும் யாரும் அனாவசியமான வார்த்தைகள் பேசியிருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க. கரெக்டாக போய் கரெக்டாக வந்துருப்பாங்க. ஏன்னா பூராமே தெய்வம் மனம் பொருந்திய மயிலாடும்பாறை சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து எந்த ஒரு சின்ன நீ தள்ளிக்க அப்படின்ற கரைச்சல் கூட இல்லைங்க. அமைதியான ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு சூப்பர். முதல்ல வந்து நம்ம கிராமத்துக்கு நன்றி சொல்லணும். நாட்டம்மா ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கடல் மாதிரி காட்சி இருக்க ஊரை கரெக்டாக நாட்டாம்மா அவங்க பொறுப்புலையும் ஊர் பொறுப்புலையும் கிராம கமிட்டி அவங்க கமிட்டியாளர்களுக்கும் வணக்கமாம யூடியூப் சேனல் மூலியமாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர், உங்கள் பணி சிறக்க. எனக்கு வந்து வாழ்த்த வயசில்லை, அதனால் வணங்குகிறேன். நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ மழையிலும் கொடையிலையும் துணியை பொத்திக்கிட்டும் நின்றுக்கிட்டும் வச்சுக்கிட்டும் நீங்கள் பாருங்கள். அடே அப்பா, உங்கள் மயிலாடும்பாறை பொங்கல்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போனோம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் யார் மயிலாடும்பாறை பொங்கலில் வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் பார்த்துக்கின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஊரில் நடக்கிற
திருவிழாவை வந்து சொல்லுங்கள், வந்து வீடியோ எடுத்து போட்டேன். வணக்கம் மாமு, மயிலாடுமலையிலேருந்து.